போல்ட்னஸ் எப்போதுமே அவர்கிட்ட இருக்குதுங்க. ஒவ்வொரு முறையும் நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னு நினைங்களேன், ஒரு கார்னரில் போனோன்னு நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல. அதுதான் நிகழ்த்துது. இப்போ இவ்வளவு வரையும் திமுகவை கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னவர் இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு சொல்கிறார்ல. அதுக்கு அவர் கொடுக்குற காரணம் ரொம்ப லாஜிக்கானது, ரொம்ப உண்மையாகவும் கூட. ஏன்னா ஏன்னா ஒரு கட்சியை தீய சக்தின்னு எம்ஜிஆரும் சொல்கிறாரு, ஜெயலலிதாவும் சொல்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தது உண்டு. ஆனால் அது ஒரு தீய சக்தின்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசியலுக்கு வந்த பிறகு இவர்களுக்கு விஜய்க்கு எவ்வளோ அழுத்தத்தை இவங்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி தானே ஜெயலலிதாவுக்கும் கொடுத்துருப்பாங்க, இதே மாதிரி தானே எம்ஜிஆருக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீய சக்தின்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. அப்போ நம்மளும் அதை சொல்லுவோம், மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.